வணக்கம் மக்களே. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனது, சென்னை சென்ட்ரல்லேருந்து ரீச் ஆனதா நான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் vlog நான் கொடுத்துருக்கேன். அகைன் நம்ம நியூ டெல்லியிலேருந்து ஓல்டு டெல்லி மெட்ரோவில் ரீச் ஆனது வரைக்கும் அதில் vlogல இருக்குது. செக் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும். இப்போ நம்ம ஓல்டு டெல்லியில் இருக்கோம். ஓல்டு டெல்லி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸ்டேஷன் கோட் DLI. இங்கே நான் வந்து ஒரு டார்மெட்ரி புக் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா மார்னிங் எனக்கு 8 o'clock நான் இங்கே DLI ரீச் ஆனேன்னு வச்சுக்கோங்க ஓல்டு டெல்லி. எனக்கு மத்தியானம் 3:15 தான் வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது ஃபார் ரீச்சிங் அம்ரிஸ்டர். ஸோ இடையில இருக்கிற இந்த நேரத்துக்கு ஒரு டார்மெட்ரி புக் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு டார்மெட்ரி புக் பண்ணேன். ஒரு 200 rupeesக்குள்ளே தான் வந்தது. 198 rupee வந்தது எனக்கும் அம்மாக்கும். ஆனால் அந்த டார்மெட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி ஒஸ்ட்டுங்க. நம்மளால டார்மெட்ரியில் ஸ்டே பண்ண முடியாது. அப்போ ஆல்டர்னேட் என்ன இருக்குன்னு நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சூப்பர்வான அகாமடேஷன் ஆப்ஷன் கிடச்சிது. அதே ரயில்வே ஸ்டேஷனில் 1 ஹவருக்கு 20 rupee சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், சூப்பர்வாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்தே பாரத் கனெக்டிங் ட்ரெயினை பிடிச்சி நம்ம வந்து அம்ரிஸ்டர் ரீச் ஆன அடுத்த விலாகும் வரப்போகுது நம்ம சேனலில். 1 by 1 செக் பண்ணி பாருங்கள், சூப்பர்வாக இருக்கும். வாங்க ஃபார் ரிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், டெல்லி ரயில் நிலையம், அதாவது DLI ஓல்டு டெல்லி ரயில் நிலையம். இங்கே வந்து நம்ம டார்மெட்ரி புக் பண்ணியிருந்தோம். நான் ஒரு டீட்டெயில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டெல்லியில் டார்மெட்ரி புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்மெட்ரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். நான் டார்மெட்ரி புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அதை டாலரேட்டே பண்ண முடியாது நம்மளாலாம், அப்படி இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து அப்பர் கிளாஸ் AC வெயிட்டிங் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6க்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் AC வெயிட்டிங் ஹால் இருக்கு. 1 ஹவருக்கு அடல்ட்டுக்கு 20 rupee வாங்குறாங்க, கிட்ஸுக்கு 10 rupee வாங்குறாங்க. அந்த 20 அப்படிங்கிறது GSTயோட 24 rupee வரும். பர் ஹவர் 24 rupee வரும். பட் ரொம்ப கன்வீனியன்ட்டான ஸ்டேவாக இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா, இது மாதிரி நல்லா AC வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு சேர்ஸில் கேப் இருந்தால் நீங்கள் படுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து டாய்லெட்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்ஸும் இருக்குது, கிளியராகவே இருக்குது, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக யூஸ் பண்ணிக்கலாம். AC லாங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு ஒரு கேன்டீனும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூஸ் இருக்கும். நீங்கள் வந்து சேர்ஸில் உட்காந்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி சேர்ஸ் காலியாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் காலியாக தான் இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் ரஷ்ஷான ட்ரெயின் கிளம்புற டயத்தில் வந்ததுனால நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக கிளம்புற டயத்தில் தான் வீடியோ கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சேர்ஸ் நிறையா இருக்கும். உள்ளே கேன்டீன் இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் இருக்குது, டாய்லெட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கவே முடியும். 1 ஹவருக்கு 20 rupee சார்ஜ் பண்ணுவாங்க. GST 4 rupee, அதாவது 24 rupee பர் ஹவர் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கம்பேர்ட் டு AC டார்மெட்ரி உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஸ்டேவாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. டார்மெட்ரி தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. டெல்லியில் டார்மெட்ரி புக் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அதுவும் சிங்கிளாக வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஃபேமிலியாக வரும்போது டார்மெட்ரி இஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்லேயும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்தது. புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன்னா பாருங்களேன், புக் பண்ண காசு போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, பக்காவாக இருந்தது. நான் யூஸ் பண்ணேன், ஒரு 2 hours ஸ்டே பண்ணிட்டு கிளம்புனேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சரி வாங்க, இப்போ நம்மள அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அம்ரிஸ்டருக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் கிளம்ப போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம அடுத்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ஜேர்னி இது. ஸோ வாங்க ப்ரொசீட் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து அடுத்த பயணம் தொடங்குது. வாங்க பார்க்கலாம்.